திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 620, அதிகாரம் ஆள்வினை உடைமை. மந்திர தேசத்து மன்னனாகிய அசுவபதியின் அருமை திருமகள் சாவித்திரி. அவர் சாளுவ தேசத்து இளவரசன் சத்தியவான் மிக உத்தமன் என கேள்விப்பட்டு அவரை மனதால் விரும்பினாள். நாரதரிடம் தனது மகளுக்கு உரியவன் சத்தியவான் தானா என வினவ, ஐயகோ, சத்தியவான் இன்னும் 1 ஆண்டுக்குள் உயிர் தரப்பாரே என பதிலுரைத்தார் நாரதர். அரசர் அதை கேட்டு உள்ளம் கலங்கினார். ஆனால் சாவித்திரியோ மனம் நினைப்பது போல்தான் வாழ்க்கை இருக்கும் என அறிந்து கலக்கம் மனதில் ஏதுமின்றி சத்தியவானை மணந்தார். நம்பிக்கையோடு தவம் செய்தார். 1 வருடத்தின் முடிவில் யமன் இவரது கணவரை கொண்டு செல்ல வந்தார். ஆனால் சாவித்திரியின் மன உறுதியையும் விடாமுயற்சியும் கண்டு வியந்து சத்தியவானை தனது பிடியிலிருந்து விடுவித்தார் யமன். யமனை தோற்கடித்த சரித்திரம் இவர். நம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் எடுத்துக்காட்டும் இவரே. எதற்கும் தளர்வின்றி விடாமுயற்சி செய்யும் ஒருவர் விதியையும் வெல்வார் என்பதை ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது உஞற்றுபவர் என்கிறார் நம் திருவள்ளுவர். சோம்பி இருந்தால் விதி முன்னேறும், முயன்று உழைத்தால் மதி வழி நடத்தும். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.